பெண்களை பார்த்துட்டா போதும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாம்பியன் முடிச்சுக்குவான். ஒவ்வொருத்தனும் ஹீரோவாக பார்க்கறாங்க. அதுவும் அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும். அப்படி இப்படி வளைச்சு கட்டடிப்பாங்க, ஒதுக்கி விடுவாங்க. அவளும் பொண்ணுதான, சூப்பர் ஹியூமன் இல்ல, அவளுக்கும் கான்ஃபிடன்ஸ் போயிடுது. என்னது இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? முக்காவாசி அவ வாழ்க்கையில வண்டியே ஓட்டி இருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டீரியோ டைப் உருவாக்கிடுறீங்க, தட் ஃபீமேல் ஆர் பேட் டிரைவர்ஸ். உலகம் முழுசும் இருக்கிற பெண் பைலட்ஸோட எண்ணிக்கையை விட அதிகமா இந்தியாவில் இருக்காங்க. அவளால கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய முடியும், பெரிய பெரிய லேப்ஸ்ல எல்லாம் வேலை செய்ய முடியும். ஒரு சாதாரண வண்டியை ஓட்ட முடியாதா? ஏன் அவளால முடியாது? அப்படி அவளால ஓட்ட முடியலன்னா அதுக்கு காரணம் பெண்கள் கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம அழுகி போன சமுதாயமும் அழுகி போன வீடும் தான். வண்டி ஓட்டுறதால அவ சுதந்திரமா இருக்க ஆரம்பிச்சா. அவளை தடை செய்யறதுக்கான வழி அவளை கிண்டல் அடிக்கிறது. இவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதனால வண்டி கொடுக்காதீங்க, ஆக்சிடென்ட் பண்ணிடுவா. இது அவளை ஸ்பெஷலி கன்ஃபைன் பண்றதுக்கான வழிங்கிறத உங்களால பார்க்க முடியலையா? அவ ஒரே இடத்துல கைதியா இருக்கணும். ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாது, அதனால வெளியே போக வேண்டாம். நீங்க அவளை அடிமை தான் படுத்துறீங்க, வேற என்ன பண்றீங்க?